சென்னை மேடவாக்கம் நோக்கி சென்ற அரசு பேருந்து மீது பின்பக்கமாக வந்த கார் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காரின் கண்ணாடி உடைக்கப்பட்டதால் காரில் இருந்த பெண்கள் பேருந்து ஓட்டுநரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு இந்த சம்பவம் குறித்து செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளரை ஒருமையில் பேசி மிரட்டல் விடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை தாம்பரத்திலிருந்து மேடவாக்கத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து காமராஜபுரம் சிக்னல் அருகே சிக்னலுக்காக நின்றுள்ளது. சிக்னல் போட்டவுடன் பேருந்து முன்பக்கமாக சென்றபொழுது பின்பக்கமாக வந்த கார் ஒன்று பேருந்தின் பக்கவாட்டில் மோதிய போது காரின் கண்ணாடி உடைப்பட்டது. இந்த விபத்தில் காரின் கண்ணாடி உடைக்கப்பட்டதால் காரில் இருந்த பெண்கள் ஆத்திரமடைந்து பேருந்து ஓட்டுநரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் மேடவாக்கம் செல்லக்கூடிய சாலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தகவல் அறிந்து இந்த விபத்து குறித்து செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளரையும் காரில் இருந்த பெண்கள் ஒருமையில் பேசி செய்தி சேகரிக்க விடாமல் மிரட்டல் விடுத்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து பள்ளிக்கரணை போக்குவரத்து போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இரு தரப்பினரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீங்க இப்படி வந்து இப்படி கட் பண்ணி நான் பார்த்துருக்கேன். நானும் இந்த வண்டியை நான் கட் பண்றேன். தெளிவா வந்துட்டு இருக்கேன். நீங்க வந்து இடிக்கிறீங்க. உங்க சைடு மேல நொறுங்குது. ஒண்ணும் பண்ண முடியல. விடுமா ஸ்டேஷன் வேணா வாங்க. என்னன்னா ஆச்சு? நான் வந்துகிட்டேன் சார். சிக்னலுக்கு நான் மூவ் பண்றேன். இவங்க எனக்கு லெப்ட்ல இருக்காங்க. இவர் வந்து அப்படியே இப்படி வந்து ஒட்டிட்டு என் வண்டியில ஓட்டிட்டு அப்படியே கட் பண்ணிட்டேன். சைடு மிரர் உடஞ்சிச்சு. இதை நான் இடிச்சேன்றேன். எப்படி நான் இடிச்சேன்னு தப்பு ஒத்துக்க முடியும்?